ஷலோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் மணவாட்டி. நீங்களும் நானும் எப்படி மணவாட்டியாக மாறினோம்? வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை. பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனாய் இருப்பதினால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றான். யாக்கோபு தன்னுடைய அண்ணனுக்கு பயந்து பதானாராமுக்கு போகிறார். அங்கே தன்னுடைய மாமாவை சந்திக்கிறார். அந்த மாமாவிற்கு 2 பிள்ளைகள், லேயாள், ராகேல். இவன் ராகேலை திருமணம் செய்வதற்காக லாபான் இடத்துல கேட்கிறான். லாபானுக்கு என்ன சொல்லுவது என்று தெரியவில்லை. இப்பொழுது லாபான் சொல்லுகிறான், நீ என்னிடத்துல சும்மா வேலை செய்யக்கூடாது, நீ என்னுடைய மருமகனாக இருக்கிறதுனால சம்பளம் எவ்வளோ கேட்கிறேன்னு கேட்குறான். இப்போ அவன் சொல்லுகிறான் பாருங்கள், என்ன சொல்லுகிறான்? எனக்கு சம்பளம் வேண்டாம், நான் ராகேலை திருமணம் செய்கிறேன், நான் உங்களுக்கு வேலை செய்கிற கூலி என்ன செய்து கொள்ளுங்கள், ராகேலினுடைய அந்த பிரைட் பிரைஸாக வைத்துக் கொள்ளுங்கள். மணவாட்டிக்கென்று ஒரு கிரயம் இருக்கிறது அல்லவா, டவுரி கொடுக்கணும். யார் டவுரி கொடுக்கணும்? மாப்பிள்ளை கொடுக்கணுமா, பொண்ணு கொடுக்கணுமா? வேதாகமத்தினுடைய நிலைப்பாடு, ஒரு மணமகன் தான் மணமகளுக்கு டவுரி கொடுத்து கல்யாணம் பண்ணணும். இப்போ ராகேலுக்கு ஒரு பிரைட் பிரைஸ், என்ன பிரைஸ் நிர்ணயிக்கப்படுகிறது? 7 வருடம் வேலை செய்து அந்த கூலியை பிரைட் பிரைஸாக கொடுத்துட்றேன், நான் ராகேலை திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறான். இப்போ அதே போல் 7 வருஷம் வேலை செய்கிறான், லேயாள் கொடுக்கப்படுகிறாள். திரும்பவுமாக 7 வருடம் வேலை செய்கிறான், ராகேலும் கொடுக்கப்படுகிறாள். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், தேர் இஸ் அ பிரைஸ் ஃபார் பிரைட். யார் பிரைஸ் கொடுக்கணும்? குரூம், மணமகன் விலை கொடுத்து மணமகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆதாம் அப்படித்தானே பண்ணினாரு. ஆதாமுக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், அயர்ந்து நித்திரை வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவனுடைய விலா எலும்பை ஆண்டவர் வெளியே எடுக்கிறார், ஒரு மணவாட்டி உருவாக்கப்படுகிறாள். ஆதாம் கொடுத்த பிரைஸ் என்ன? தூங்கும் பொழுது அவனுக்கு ஒரு ஆப்ரேஷன் நடக்கிறது, சர்ஜரியில் பிளட் சிந்தப்படுகிறது, அதன் மூலமாக ஒரு மணவாட்டி உருவாகிறாள். புரிஞ்சுதா நமக்கு? ஆதாம் கிரயம் கொடுத்து மணவாட்டி சம்பாதித்து கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீங்களும் நானும் மணவாட்டி, உங்களையும் என்னையும் கிரயம் கொடுத்து ஆண்டவர் மீட்டுக் கொள்கிறார். பேதுரு தன்னுடைய நிருபத்தை எழுதும் பொழுது 1ஆம் நிருபத்தினுடைய 19வது வசனத்திலே பேதுரு சொல்லுகிறார், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தத்தினால் நீங்களும் நானும் மீட்கப்பட்டோம் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லுகிறார். பவுல் சொல்லும் பொழுது குருந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே என்று சொல்லுகிறார். மணவாட்டியாகிய நாம் மணவாளனாகிய கிறிஸ்துவின் மூலமாக கிரயத்திற்கு கொள்ளப்பட்டோம். என்ன கிரயம் அவர் செலுத்தினார் என்று சொன்னார்? பாவமில்லாத இரத்தத்தையே சிந்தி உங்களை என்னை மீட்டுக் கொண்டார். இந்த கிரயத்தினுடைய மதிப்பு என்ன? யாராலும் சொல்லி முடியாத மதிப்பு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினுடைய அந்த விலை என்னங்க? யாராலும் சொல்லவே முடியாது. காரணம் என்ன? பாவமில்லாத ரத்தம். பாவமில்லாத ரத்தத்தினால் நீங்களும் நானும் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டோம். உங்களையும் என்னையும், மணவாட்டி ஆகிய உங்களையும் என்னையும் கர்த்தர் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார், அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி. பாக்கியவான்கள் நீங்களும் நானும். அறிக்கை செய்வோமா? நீங்களும் நானும் மணவாட்டி, பாக்கியசாலிகள் என்று சொல்லி ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக அனுப்பி அவருடைய சொந்த பாவமில்லாத ரத்தத்தை சிந்தி நாங்கள் விலைக்கு கொள்ளப்பட்டோம் என்கிற மேலான நற்செய்தி இந்த நாளில் நாங்கள் அறிந்து கொண்டோமே, அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் பாக்கியசாலிகள் என்பதை அறிக்கை செய்கிறோம். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அதற்காக ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஷலோம். இந்த நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் உள்ளதாக மாற்றுவாராக.